Hello everyone. இன்னைக்கு exercise 7.2ல second sum பார்க்க போறோம். Find the point on the curve y is equal to x square minus 5x plus 4 at which a tangent is parallel to the line 3x plus y equal to 7. என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, ஒரு curve ஏதோ இது ஒரு curve இருக்குது, அதில் find the point on the curve at which இதோட tangent is parallel to some line. இதில் என்ன பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டச் ஆகிற பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி இந்த 7.2ல நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுற 3 ஃபார்முலா என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது. ஒரு கர்வுக்கு எப்படி ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா, differentiate that curve with respect to x. எக்ஸை பொறுத்து ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அந்த கர்வோட ஸ்லோப் கிடச்சிரும். அண்ட் தென் ரெண்டு கர்வ் ஒரு ரெண்டு லைன் parallel அப்படின்னு சொன்னாங்கன்னா m1 is equal to m2. ரெண்டு லைன் பர்பண்டிகுலர்னு சொன்னாங்கன்னா m2 is equal to -1. ஓகே, இந்த 3 ஃபார்முலா தான் மோஸ்ட்டாக நம்ம இந்த 7.2ல யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம இந்த சம்மோட சொல்யூஷன் போகலாம். கர்வ் கொடுத்துருக்காங்க, அதோட ஸ்லோப் இப்போ கண்டுபிடிக்கிறோம். பேரலல் அப்படின்ட்டு அந்த ஸ்லோப்போட டேஞ்சன்ட் பேரலல் டு திஸ் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு y is equal to x square minus 5x plus 4 ஈக்குவேஷனோடைய கர்வ் இது ஸ்லோப் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். dy by dx இதை m1 அப்படின்னு எடுத்துக்கலாம். 1 equal to x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 5 கான்ஸ்டன்ட், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 கான்ஸ்டன்ட், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இது m1 அப்படின்னு எடுத்துக்கலாம். m1 is equal to 2x minus 5. லைன் இதோட ஸ்லோப் இதோட நார்மல் இதுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த லைனுக்கு பேரலல். ஸோ இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2 y is equal to minus 3x plus 7. இந்த 3x இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 3x. ஸ்ட்ரெயிட்டாகவே நமக்கு தெரியும் y equal to mx plus c. ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் m2 is equal to -3 அப்படின்னு எழுதலாம். இல்லைனா இல்லை இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். dy by dx சேம் ஆன்சர் தான் வரும். பட் தெரியலனா நமக்கு எப்பவுமே காமன் மெத்தட் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, c 0, 7 கான்ஸ்டன்ட் 0, அது -3 அப்படின்னு டேரெக்டாக நம்ம எழுதியாச்சு. இப்போ m1 பேரலல் அப்படின்னு சொல்கிறாங்க, ரெண்டு லைன் பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So m1 is equal to m2. m1 2x minus 5. m2 is -3. 2x is equal to -3 plus 5 is equal to 2. 2 will get cancelled. X equal to 1. பாயிண்ட் தானே கேட்குறாங்க. பாயிண்ட்னா x, y அப்படின்ற டேர்மில் தான் நம்ம ஆன்சர் சொல்லணும். ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த கர்வ். அவங்க லைனில் கேட்கல, பாயிண்ட் லைனில் என்னென்னு கேட்கல, கர்வில் தான் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இந்த எக்ஸை இந்த கர்வில் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இன் ஈக்குவேஷன் 1. y இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு 1 ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 4 plus 1, 5, 5 minus 5 is equal to 0. Y is equal to 0. The point is, therefore, the point is 1, 0. That's it.